வணக்கம், நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். பொதுவாக சிக்கன் ரெசிபீஸ்னாலே நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதுவும் நம்ம சிக்கனில் நிறைய புது புது வெரைட்டிஸ் ட்ரை பண்ணணும்னு நினைப்போம். சிக்கன் சுக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ்வலாக வீட்டில் ஒரு சிம்பிளாக அதாவது செஞ்சுருவோம். ஆனால் இன்றைக்கி நான் காட்ட போகிற சிக்கன் சுக்கா ரொம்ப ஸ்பெஷல், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி ஆகணும். அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் சுக்கா செய்கிறதுக்கு முதல்ல மசாலா அரைக்கணும். இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு, பட்டை, கிராம்பு, 8 காஞ்ச மிளகா இதெல்லாம் ஒரு பேனில் போட்டு நல்லா வறுக்கணும். உங்களுக்கு காரம் கொஞ்சம் ஜாஸ்தி வேணும்னா நீங்கள் ஒரு 5-6 காஞ்ச மிளகா ஜாஸ்தி போட்டு இந்த மசாலா அரைக்கலாம். மசாலா நல்லா வறுத்து பொன்னிறமான பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மசாலாவை ஆறவிடணும். அடுத்தது ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி இதில் 2 வெங்காயம் பொடியாக நறுக்குனது, 3 பல்லு பூண்டு, 1 துண்டு இஞ்சி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். ரெண்டு நிமிஷம் வதங்கின பிறகு இதில் 1 துண்டு புளி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அடுத்தது இதில் 2 டேபிள் ஸ்பூன் திருகண தேங்காய், வெங்காயம் நல்ல கோல்டன் கலர் வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை மசாலாவை ஆற வைக்கணும். இப்போ நம்ம 2 மசாலா செஞ்சுருக்கோம். அடுத்தது ஒரு மிக்சர் ஜாரில் முதல்ல ட்ரை மசாலாவை அரைக்கணும். வறுத்து வச்ச மசாலாவை மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சிட்டு அடுத்தது வெங்காய மசாலாவை அதில் போட்டு இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு இதை சேர்த்து நல்லா அரைக்கணும். கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நல்ல மையாக அரைச்சிக்கணும். இப்போ சிக்கன் சுக்காக்கு மசாலாலாம் தயாராக இருக்கு. அடுத்தது ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றணும். இந்த ரெசிபிக்கு நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்ககிட்ட தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நீங்கள் நல்லெண்ணெய் இல்லைன்னா ரிஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெயில் 3 ஏலக்காய், 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனது, 3 பச்சை மிளகா கீரி போட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை இதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்ல பொன்னிறம் ஆற வரைக்கும் வறுக்கணும். வெங்காயம் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தாச்சு. இந்த ரெசிபிக்கு நான் 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கன் பீசஸை போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் வேகணும். அஞ்சு நிமிஷம் கழித்து அரைச்ச மசாலா பேஸ்ட்டை முழுசாக சிக்கனில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். 1/2 கப் தண்ணி மிக்ஸி ஜாரில் ஊற்றி மசாலாவை கழுவி ஊற்றுருங்க. மசாலா போட்ட பிறகு சிக்கன் பீசஸை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் சிக்கன் பீசஸ் மசாலாவில் நல்லா கோட் ஆகும். அடுத்தது இதில் 1 டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ளேம் மீடியமில் வச்சு கடாயை மூடி ஒரு 20 நிமிஷம் சிக்கனை வேக வைக்கணும். சிக்கன் நல்லா வெந்திருக்கு. இப்போ தண்ணி எல்லாம் வத்துற வரைக்கும் சிக்கனை நல்லா வேக வைக்கணும். பதினஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் வத்திருச்சு. சிக்கன் சுக்கா அருமையாக வந்திருக்கு. கொஞ்சம் ட்ரையாக வேணுங்கிறதுனால தண்ணி நல்லா கம்ப்ளீட்டாக வற்றிருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் கிரேவியாக வேணும்னா கொஞ்சம் கிரேவி இருக்கும் போதே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் சூடாக சர்வ் பண்ணலாம்.
அற்புதமான சிக்கன் சுக்கா தயாராக இருக்குது. கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா சூடாக சர்வ் பண்ணுங்கள். சூப்பரான சிக்கன் சுக்கா எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. பார்க்கும்போதே உடனே செஞ்சு சாப்பிடணும்னு தோணும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் சீக்கிரமாக செஞ்சு வீட்டில் சாப்பிட்டு பாருங்கள். இது நீங்கள் ரசத்துக்கோ இல்லைன்னா சாம்பாருக்கு தொட்டு சாப்பிட்லாம், இல்லைன்னா அப்படியே கூட நீங்கள் சாப்பிட்லாம். You can get a copy of our first edition of the home cooking book on 21 frames.